எந்த பாம்பை பிடிச்சி திண்டுக்கிட்டே இருந்தாங்களோ இப்போ அதே பாம்பால் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு சீனாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூறாவளி, அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கனமழை, வெள்ளப்பெருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள், முதலைகளுடைய கண்ணீரோடு மக்களுடைய கண்ணீரும் சேர்ந்து இருக்கு. பிரச்சனை என்னன்னா முதலையும் பாம்பும் தான் இப்போ சீனாவில் ஹீரோயின்ஸ். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சீனாவில் இருக்கக்கூடிய லியோ லான் அப்படின்னு சொல்லி ஒரு நீர்த்தேக்க அணை. உலகத்திலேயே சீனாவில் தான் அதிகமான அளவில் அணை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது சீனாவில் பெய்திருக்கக்கூடிய கனமழையில் ஒரு அணையில் இருக்கக்கூடிய நீர் அதிகமான அளவில் வெளியில் போகிறதுக்கு முடியல, உடையுது. அணை உடையிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்லலாம் உயிரியல் பூங்காலாம் இருக்குல்ல, அது மாதிரி பாம்பு பண்ணை ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அங்கே இருக்கக்கூடிய பாம்புகளெல்லாம் சமைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறதுக்கு வச்சுருப்பாங்களா இருக்கும். பிரச்சனை என்னென்னா இவ்வளோ பெரிய கனமழை பெஞ்சு அந்த ஒட்டுமொத்த ஜூவுமே அடிச்சுட்டு போகுது வெள்ளத்தில். அப்போது ஒரு பெரு வெள்ளத்துக்கு நடுவில் இந்த விஷப்பாம்புகளும் சிக்கிடுது. வெள்ளம் எங்கே போகும்? நேரடியாக மக்கள் வாழக்கூடிய பகுதியை ஆக்கிரமிக்கும். அதே வேலை தான் அங்கேயும் நடந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ரவுண்ட் அப் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, இது எல்லாமே பாம்புகள் தான். சரியா? இந்த அணை தான் உடஞ்சிருக்கு. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சீனாவினுடைய ரோடு இருக்குல்ல, அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே டவுனு. உலகம் பேசாத ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். பாருங்க, பாம்பு அப்படியே மேல் நோக்கி எழும்பி நிற்கிது பாருங்க. தலையை தூக்கிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கான வேலையை செய்யுது. இந்த அருக்கு பாருங்க, இதெல்லாம் பாம்பு. எவ்வளோ அழகாக தலையை மேல் நோக்கி தூக்கி அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், அவ்வளோதான். அடுத்ததா இது என்னன்னு தெரியுதா? முதல்ல ஊருக்குள்ளே அம்புட்டு முதலையும் உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மக்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு நாள் வரைக்கும் மிருகங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி சாப்பிட்ட அதே பாம்புக்கறி உண்ணக்கூடிய சீன மக்கள் எந்த பாம்பை திண்டாங்களோ அதே பாம்பால் விஷம் கக்கி இப்போ சாக போகிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, முதலை கறியாக இருந்தாலும் சரி, எந்த கறியாக இருந்தாலும் சரி, அப்படியே அடித்து சாப்பிடுவாங்க. இப்போ அதே முதலை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வருது, அதை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. இதுதான் சீனாவில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை. சீனாவில் குவாங்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எல்லாமே, இந்த வீடுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணிக்குள்ளே தான் மிதந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகள் உங்களால் பார்க்க முடியும். ஹெங்சோ, மேசாக், இந்த மேசாக் அப்படிங்கிற புயல் இருக்குல்ல, அதன் காரணமாக தான் பெரிய அளவிலான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாங்சி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே மட்டுமே 29 ஆறுகள் இருக்கான், 36 நீரியல் நிலையங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வெள்ள எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்தா கூட கடைசி நேரத்தில் நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட கதையாக தான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ பாருங்களேன் ஒரு காட்சியை. ஃபுல்லாக காரு, எல்லா பொருட்களும் அப்படியே தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இதுதாங்க சீனாவோட நிலை. அது மட்டும் இல்லை, சீனாவினுடைய இந்த குவாங்சி அப்படின்னு சொல்லிட்டு மாகாணம் இருக்குல்ல, அது முற்றிலுமாகவே சேதாரமாயிடுச்சுங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த நன்னிங் அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்டு ஆத்தாடி இங்கே பாருங்க, வெள்ளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதல்ல வளர்ப்பு பண்ணையிலேருந்து முதல்ல பூரா வெளியில் வந்துருச்சு. இப்போ அதனோட வாயை கட்டி வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ ஊருக்குள்ளே வெள்ளம் வந்ததில் வெள்ளத்தோடு சேர்த்து நம்ம முதலையும் சேர்த்து வந்துருச்சு. இதை அறுத்து திண்டாலும் தின்னுவாங்க சீனாக்காரங்க, வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முதலையனுடைய வாயை மட்டும் இப்போதைக்கு தற்காலிகமாக கட்டி வச்ச காட்சிகள் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இதை முதல்ல எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பாருங்கள், வெள்ளம் வருது, வெள்ளம் வந்ததுக்கப்புறம் தண்ணி வற்றுது, தண்ணி வற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீரில் தான் முதலைக்கு பெரிய அளவில் வீரியமாக இருக்கும். இந்த பக்கம் நிலத்தில் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி கூண்டு வச்சு பிடிக்கக்கூடிய வேலையை, மக்களை காப்பாற்றுறது ஒரு பக்கம். சீனாவில் இப்போ முதலையை பிடிக்கிற வேலை, பாம்பை பிடிக்கிற வேலையை தான் அதிக அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வலை போட்டு அதை பிடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. முதலையோட வால் தான் பயங்கரமாக பலார்னு ஒரு அடி விடும். அதில் தான் பவர் இருக்கும்பாங்க. ஸோ அந்த பக்கம் போக மாட்டாங்க, வாய் பக்கத்தை கட்டி விட்டுருவாங்க. அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு.
சரி, இப்போ மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது சீனாவில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். பேரழிவில் இதுவரைக்கும் இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் 4 தான் இங்கே கவுண்டில் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஏறக்குறைய அதே எண்ணிக்கையிலான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி 50,000 மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு. 30,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த கால்நடைகள் அப்படியே விட்டுட்டு தான் போக முடியும் இல்லையா? இப்போ ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து பாம் வைக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுக்கிறத தாண்டி மனிதர்களுடைய உயிர்களை காப்பாற்றுறது தான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் சீனாவில் வளர்ப்பு பிராணிகளை பற்றி அவங்க பெரிய அளவில் அக்கறைப்படலை. இதனால் 30,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கோரமான காட்சி ஒன்று பாருங்க. எப்படி ஆறு மண் இதெல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு லேண்ட்ஸ்லைடு நம்ம வயநாட்டில் ஏற்பட்டுச்சுல, அதை பற்றி நம்ம பேசல பெரிய அளவில். பட் வயநாட்டில் ஏற்பட்ட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக இயற்கையை அழிக்கும் போது அங்கே சீனாவிலையும் இதே மாதிரியான கண்டிஷன் தான். ஸோ மக்களுக்கு வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகமான அளவில் அணை வந்து கட்டினாங்க சீனா. அதான் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிப்போச்சு. யாருக்குமே தண்ணி கிடைக்கக்கூடாது, எனக்கு மட்டுமே தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வரக்கூடிய பாதைகள் எல்லாத்துலேயுமே அடைச்சு அதிகமான அளவில் நீர்த்தேக்கங்கள் கட்டினாங்க. ரைட்டா? அதை நான் அடுத்து வரிசையாக சொல்கிறேன். இப்போது இந்த மேஷாக் அப்படிங்கிற அந்த சூறாவளி இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரிய பிரச்சனைக்கே காரணங்கிறாங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடிய இந்த நம்ம ஊரில் என்டிஆர்எஃப் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த நாட்டிலையும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இப்போ தொடங்கிட்டாங்க. 1 மணி நேரம் மழை தான் வந்து அங்கே பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், இப்படி 3 நாட்கள் தொடர்ச்சியாக பெஞ்சிருக்கு. சரியா? சீனாவினுடைய ஏற்கனவே சொன்னேன்ல, மொத்தமாக 1, 2, 3, 4 மாகாணத்தில் இந்த மேஷாக் அப்படிங்கிற புயல் சூறாவளியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக சூப்பர் எல்னினோ தான், சூப்பர் எல்னினோவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் அவேர்னஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன் ஒரு காட்சியை. ஃபுல்லாக மழை பெய்யக்கூடிய டைம், இல்லாட்டி மழை நின்ற டைம், ஃபுல்லாக கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வீடுகள்லாம் அப்படியே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள், மண்ணோடு அப்படியே போகுது. அதுக்கு தான் நான் உதாரணமாக சொன்னேன், வயநாடு கேஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரியா? ரெண்டாவது, அது எப்படி பிரசாத் எக்ஸாக்டாக 900 பாம்புகள்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஜூவில் பாம்பு பண்ண இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 900 பாம்புகள்லாம் இருக்கிறதா லிஸ்ட் இருக்குது. ரைட்டா? அதை வச்சு தான் சீனாவே இதை சொல்கிறாங்க. ரைட்டா? சீனாவினுடைய இந்த சாங்ஷோ அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து பாம்புகள் காப்பகத்திலிருந்து 900 பாம்புகள் தப்பி சென்று விட்டது அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ பெரும்பாலானவை இதில் விஷமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கத்தியை வைத்து பாம்பை நறுக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது சென்சார் செய்யப்பட வேண்டியது தான். ரைட்டா? ஆனால் ஸ்னேக் ஃபுட் அப்படிங்கிறது இப்போ அங்கே பாசிபிளா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த பாம்பை பிடிச்சி சமைச்சு சாப்பிடக்கூடிய வேலையையும் நம்ம ஆளுங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பாம்பு தண்ணியில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் பாருங்க. அங்கே யாரோ ஒருத்தன் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க பாருங்க. அவ்வளோதான், வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உலகத்திலேயே அதிகமான அளவில் டேம் அணைகள் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் சீனா தான். அதுவும் 98,000க்கும் மேற்பட்ட அணைகள் வந்து நீர்த்தேக்கங்கள் அங்கே இருக்குது. சரி, எதுக்கு சீனா இவ்வளவு அணைகள் நீர்த்தேக்கங்கள் கட்டுறாங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணியை சேகரித்த தண்ணியிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது. அந்த வகையில் 15 மீட்டருக்கும் அதிகமாக அளவில் பெரிய அணைகள் இருக்குது. அதிலிருந்து தான் மின்சாரம் தயாரிக்கிறது ஈஸி. உலகத்தில் மொத்த பெரிய அணைகளுடைய எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 40% சீனாவில் தான் வச்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. சீனாவினுடைய உயரமான அணைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 பெரிய அணைகள் மட்டும் இப்போ காட்சிப்படுத்தியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்கஸ் அப்படிங்கிற அந்த அணை ஹூபே அப்படிங்கிற மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அணையில் இருந்து 22,500 மெகாவாட் மின் உற்பத்தி தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பைஹட்டான் அப்படிங்கிற அணை, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஜின்பிங் இருக்கார்ல, அவருடைய பேர்லையே ஜின்பிங் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு அணை இருக்குது. 305 மீட்டர் உயரமுடையது. உலகத்தினுடைய மிக 3வது பெரிய அணை அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மேசாக் அப்படிங்கிற சூறாவளியால் சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வார இறுதியில்
கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக பாதிப்பு இருப்புன்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சீனாவினுடைய பார்டர் நோக்கி வந்திருக்காங்க. ஏன் நம்ம அருணாச்சல பிரதேசம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா மக்களும் சீனாவை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. தொடர்பான காட்சி ஒன்று இருக்கு பாருங்களேன். சீனாங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலைப்பாங்கான ஒரு இடம்னு கூட வச்சுக்கலாம். அப்படி ஏகப்பட்ட பிரதேசங்கள் வந்து அங்கே இருக்குது, ரைட்டா. ஆனால் நிறையா மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்குது. இப்போ நிறையா மரங்களை வெட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இயற்கைக்கு எதிராக அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் இப்போ சீனாவை ரிவீட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய பிரம்மாண்ட சக்தி, எப்படி சொல்கிறது, அமெரிக்காவோட சூப்பர் பவர் இருக்கக்கூடிய நாடு சீனா அப்படிங்கிறாங்க. வெள்ளத்தால் எப்படி எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்கங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒரு வீடியோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலிமா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. ஒரு ட்ரோன் மனுஷனை சுமந்துக்கிட்டு போகுது. இது ஹெலிகாப்டர் கிடையாது, ட்ரோன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரோன் செட்டப் வச்சு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்க. சைனாக்காரனோட கண்டுபிடிப்பு தான். கொசு மாதிரியான ட்ரோன்களும் அவங்க வச்சுருக்காங்க. மனிதர்களையே தூக்கிட்டு போகக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ட்ரோன்களையும் உருவாக்கியிருக்காங்க. எது எப்படியோ வெள்ளம் வந்துருச்சு, அணை போட முடியல, போட்ட அணையும் காலி ஆயிடுச்சு. இப்போது மக்கள் வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன்கள் உதவியோட சைனாக்காரங்க மீட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.